ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு குழம்பு மசாலா தூள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மசாலா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழம்புக்குமே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இது நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து சோம்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்குமே சேர்க்கறதுனால நம்ம இந்த மசாலா மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு நீட்டு மிளகாவும் 100 கிராம் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 300 கிராம் ஃபுல்லாகவே நீங்கள் ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கலருக்காக 100 கிராம் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். மொத்தமாக சேர்த்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இது நான் அளவு வந்து 1/2 கிலோ மல்லிக்கு நம்ம 300 கிராம் அளவுக்கு வத்தல் எடுத்தால் போதும். நமக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து வெயிலில் தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மிளகா வந்து வறுக்கலை. அதை மட்டும் நல்லா காய வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி நல்ல சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பாதி பாதியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வறுபட்டு வராது. அதனால் பாதி அளவுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். இது நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை எல்லா இதுவுமே வறுக்கும்போது ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். நமக்கு மல்லி வறுபட்டுச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி கையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு உடஞ்சி வரும். அப்போ நமக்கு வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்க பாதியும் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ள சிம்மில் வச்சு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ தனியாவுக்கு 100 கிராம் அளவுக்கு மிளகு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துடும். நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நமக்கு அந்த 100 கிராம் அளவுக்கு நமக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொறுமையாக தீயை வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது சீக்கிரத்தில் நமக்கு கெட்டும் போகாது. அதோட ஃப்ளேவரும் நமக்கு மாறாது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் சீரகம் நல்லா நமக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நம்ம 50 கிராம் சேர்த்தா போதும். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டாலும் உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ இது கூட தான் நம்ம கடுகும் சேர்த்து வறுக்க போகிறோம். ரெண்டுமே நமக்கு டக்குன்னு வறுபட்டு வந்துடும். அதனால் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வறுத்துக்கலாம். நான் இதில் 100 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதில் வெந்தயம் மட்டும்தான் 50 கிராம், வேறு எல்லாமே நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு கடுகு சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஃபுல்லாகவே தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் கடுகு டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வறுபட்டு வரட்டும். நம்ம கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட அதே அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெண்டுமே நல்ல நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் மாறி வரணும். அப்போ தான் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்ல கலர் மாறி நல்ல 2 பருப்புமே நமக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே 50 கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே அதே 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூண்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பவுட்ரு கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து முழு மஞ்சள் தான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன்.
இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கும்போது இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை நீங்கள் நல்லா நிழல்ல காய வச்சு நல்லா மொறுமொறுப்பா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்ல காய வைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா, இந்த மாரி கடாயில போட்டு நல்லா மொறுமொறுப்பா வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். நல்ல மொறுமொறுன்னு வரணும் கருவேப்பிலை. அதோட ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா வறுபட்டு வரணும். ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் நமக்கு நல்லா வறுபட்டு வரதுக்கு. இப்போ பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னுமே கூட நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம டைம் எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க கொடுத்துக்கலாம். ஆற வைக்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப நாளைக்கு வராது. நமக்கு கெட்டு போயிடும். ஒரு ஈரத்தன்மை வந்துடும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக அளவு போட்டிங்கன்னா வீட்டிலே கூட நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி நிறையா செய்கிறதுனால கண்டிப்பாக மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம காய வச்சுருக்க மிளகாவையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம 1/2 கிலோ மல்லியும் 300 கிராம் அளவுக்கு வத்தல் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 1/2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகா கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த இந்த மசாலா தூள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் காரக்குழம்புலேருந்து சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது மட்டும் கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுக்கும் சேர்க்க தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.